guys, இன்னைக்கு ஈப்போல இருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கேமரன் ஐலண்ட்ல என்ன இருக்குன்னு தான் காமிக்க போறேன். அது மட்டும் கிடையாது, பிரியாணியோட ஃபன் ஃபேக்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு சண்டே நைட்டா பறக்கிறது, தாவறது, ஓடுறது இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விதமான நான்வெஜ் சாப்பிடணும். அண்ட் சில பேருக்கு பிரியாணி இஸ் மஸ்ட். கேமரன் ஐலண்ட்ல அந்த ஒரு குளூர்ல நம்மளோட தலைவர் பாட்டு கேட்டுக்கிட்டே சுட சுட தமிழவங்க சாப்பாடு வேற லெவல். அங்க தானராத்தால இருக்கிற யாஷ் பனானா லீஃப் கடைக்கு தான் வந்திருந்தோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கேமரன் ஐலண்ட்ல இவங்க மட்டும் தாங்க பனானா லீஃப் செட்டு வச்சிருக்காங்க. சொத்தம், மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், கத்திரிக்காய் பொரியல், சிக்கன் 65, ஊடாங் வறுவல், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். விலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மெலிவா இருக்கு. நீங்க கேமரா போயிட்டு ஒரு இந்தியன் சாப்பாடு அதுவும் விலை குறைவா சாப்பிடுறீங்கன்னா இந்த ஒரு கடைக்கு கண்டிப்பா நீங்க போகலாம். ஹானஸ்டா சொல்லணும்னா இவங்க சாப்பாடுக்கு போடுற மசாலா எல்லாமே ரொம்ப நல்லா குக் பண்ணி ரொம்பவே ருசியா இருந்துச்சு. உங்களோட பிரியாணியும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பிரியாணி லவர்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 2014 கர்நாடகால ஒரு கல்யாணமே கேன்சல் ஆயிருக்கு பிரியாணி பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, நாட்டுல நிறைய இடத்துல பிரியாணி இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் நிறைய டிஷ்ஷஸ் செய்யறாங்க. சூஷி பிரியாணி ஜப்பான்ல இருந்து பிரியாணி மெக்சிகோல வரைக்கும். இதுக்கு மேல உங்களை பார்த்து நீ ஏன் பிரியாணி இவ்வளவு லவ் பண்றேன்னு கேட்டா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பி விடுங்க. கேமரால ஸ்டே பண்ணிட்டுமே நைட் இவங்க கடைக்கு போய் திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா இவங்க கிட்ட அவ்வளவு நிறைய சாப்பாடு இருந்துச்சு. புதுசா ஒரு மெனு லான்ச் பண்ணிருக்காங்க, நாசி லெமா ஹாட் பிளேட்னு சொல்லிட்டு நாசி லெமாவை சீசனிங் பிளேட்ல வச்சு சுட சுட சிக்கன் 65 வருது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வரைக்கும் போயிட்டு ஸ்ட்ராபெரினா எப்படி, அதுக்காகவே நமக்கு ரொட்டி டிஷ்யூ வித் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட்டை டிப் பண்ணி சாப்பிட கொடுக்குறாங்க. நாங்க இவங்க கிட்ட நூல் பரோட்டா, சீசி சப்பாத்தி அண்ட் மட்டன் முர்தாபாவும் ஆர்டர் பண்ணோம். உண்மையிலே சொல்றாங்க, இவங்க லஞ்ச் மட்டும் கிடையாது, இவங்க டின்னரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களோட சாப்பாடு ருசி வேற லெவல். காலத்துல அதாவது கேமரன் ஐலண்ட் மாதிரி ஒரு இடத்துல தமிழவங்க சாப்பாடு சுடு சுடு சாப்பிடுற சுகம் இருக்கு, அது வேற சுகம். லஞ்ச்ல எனக்கு எப்படி மசாலா பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட டின்னர்ல கறி எல்லாம் வந்து ரொம்பவே ருசியா இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே நல்லா செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு சாப்பாட்டையும். சில மப்பாட் மட்டும் சும்மா இல்லைங்க, ரொம்பவே ருசியா இருந்துச்சு, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா போய் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓவரால் இந்த ஒரு கடை எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி மறந்துடாதீங்க. டாடா பாய்.